இந்த சாரீக்கோட ப்ளவுஸ் தான் இது. இதில் ஆனால் ப்ளவுஸ் தைக்க வேண்டாம், இதோட ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட ப்ளவுஸை இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணியே தான் வந்துச்சு. இப்போ நம்ம சைடில் கிராஸ் எடுக்கலாம். கிராஸ் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணோன்னா தான் ஈக்குவலாக வரும். சாரியும் இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் சைடில் வந்து முதல்ல கிராஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே கட் பண்ணிவிட்டு ஒரு நூலை மட்டும் பிடிச்சி இழுத்தோன்னா அந்த நூல் அப்படியே நேராக போயிட்டு சுருக்கமாக ஆகும்ல, அதுக்கு நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா கிராஸ் இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நூலை எடுத்து அது எது வரைக்கும் அந்த லைன் தெரியுதோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் கிராஸ் கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணோன்னா ஜாயின் பண்ணும்போது சுருக்கமாக வரும், நல்லா நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம சாரீலையும் அந்த மாதிரி ஓரத்தில் கிராஸ் எடுத்து கட் பண்ணிடலாம். நம்ம ப்ளவுஸோட கிளாத்லேயும் கிராஸ் எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட கிளாத்தில் கிராஸ் கட் பண்ணிட்டோம், சாரீலையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம சாரீலையும் கட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஏன்னா இதில் கட் பண்ணது கிடையாது, அது பீஸ் வந்து இதுக்கு தனியாக தான் வந்துருந்துச்சு. 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ப்ளவுஸோட கிளாத் வந்து சாரியோட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நம்ம கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் நம்ம விட்டுருக்கோம், கீழேயும் விட்டுருக்கோம். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு மடக்கு மட்டும் போட்டு முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாமேவும். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். திரும்ப அந்த பிசுறு பக்கத்தை மறைக்கிற மாதிரி ஒரு மடக்கி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேலே நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கலாம். சாரியோட ஈக்குவலாக வர்ற மாதிரி மடித்து தச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடுக்கு ஓரத்தை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஃபால்ஸ் எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வைக்கக்கூடாது. இப்போ நம்ம 2 கையோட அகலம் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தள்ளி வச்சு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓரத்துலேருந்தே வச்சுட்டு வந்தோன்னா கீழே ஃப்ளீட் வர்ற இடத்துல ஃபால்ஸ் வராது, அதுக்கு முன்னாடியே நின்றும். அதனால் நம்ம கை அகலத்துக்கு 2 கை அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிராஸ் வராமல் பொறுமையாக நிறுத்தி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபால்ஸை. இந்த லைன் தைக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக தைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஃபால்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
நமக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு.